படங்கள் ரிலீஸ் ஆகுது காலகாலமாக வந்து இந்த அரசியலுக்கும் சினிமாவுக்கும் ஒரு பெரிய ஒரு சம்மந்தம் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அப்போ ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகிற எலெக்ஷனுக்கு இந்த 2 படம் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துலலாம் விஜய் படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா மற்ற பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஒதுங்கிடுவாங்களா? எந்த நடிகர்கள் அப்படி ஒதுங்கினாங்க? இது மாதிரி எதுவும் கேள்விப்படவே இல்லை. எனக்கு தெரிஞ்சதே இல்லை. தங்கச்சியை ராணுவத்தில் சேர்த்துட்டு தங்கச்சிக்கு ஏதோ தெரியக்கூடாது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இவரு போய் அரசியல்வாதி விடுங்க, நீங்க வேற கதை சொல்லாதீங்க. ஆல்ரெடி நான் பகவான் கேசரி பார்த்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு என்னன்னா ஒரு போதை பொருளை கடிக்கிற மாதிரி இப்படியான காட்சிகள், அந்த போதை பொருளை வந்து ஹீரோவே ப்ரொமோட் பண்றாருன்னா அப்ப அது தாக்கத்தை ஏற்படுத்தும். டேய் படத்தை படமா படுறேன் வந்துட்டான் பெருசா பேச, படத்தை படமா படுறேன். சிவகார்த்தின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு, விஜய் ஒரு படம் நடிச்சிருக்காரு. ரெண்டும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இவர் மூத்தவரா, இவர் துப்பாக்கியை கையில கொடுத்துட்டாராம். இவர் படம் வந்துச்சுன்னா இந்த படம் ஓவர்டேக் பண்ணிடும். அதனால நீ என்ன துரோகம் பண்ற, அநியாயம் பண்றீங்க, என்ன உனக்குலாம் நன்றி விசுவாசம் கிடையாது அடிக்க. இப்ப அந்த பாத்ரூம்ல நடந்த சம்பவத்துக்கு இவ்வளவு பெரிய அக்க போறா அப்படின்னு ஒரு படத்தை ஏன் இவ்வளவு பண்றாங்க? இது வந்து இந்த ஸ்பீச் வந்து வாரிசுக்கும் துணிவுக்கும் இல்ல, ஜில்லாவுக்கும் வீரமுக்கும் இல்ல. ஆனா இதுல அதிகமா இருக்கு. என்னடான்னு போய் பார்த்தா இது உப்மா, சாரி கேசரியோட ரீமேக். இது அரசியல் பேசுது. இது கடைசி படம். இந்த படம் அரசியல் பேச போகுதுன்னு நினைச்ச படம் ஆல்ரெடி கேசரி ஆயிடுச்சு. இந்த படம் வந்து ஒரு யங்ஸ்டருக்கான படம் நினைச்சது அரசியல் ஆயிடுச்சு. இது உண்மையான அரசியல் இது பேசுது இப்போ. ஆமா, ஒரு ஆழமான ஒரு பெரிய போராட்டத்தை மையப்படுத்தி ஒரு வசனங்களை பொறுத்துறாங்கல்ல, அதுதான் அரசியல் படம். வெற்றிமாறன் அவருடைய படத்துல இல்லையா, மாரி செல்வராஜ் அவருடைய படத்துல இல்லையா, தம்பி அந்த படத்துல ஒரு வன்முறை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஓம் படத்துல ஒரு வன்முறை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி அரசியல் இல்லை, அதுல பின்னாடி ஹீரோயிசம் இருக்கு. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகனும் 10ஆம் தேதி பராசக்தியும் வருதுங்கிறதுனால ஏகப்பட்ட சர்ச்சை பிரச்சனை. இந்த படம் ஏன் போகிறது, அந்த படம் ஏன் இதை இந்த கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணக்கூடாதா, சிவகார்த்திகேயனுக்கு போட்டி விஜய்க்கு போட்டி சிவகார்த்திகேயனா, அண்ணன் படம் வரும்போது தம்பி படம் வரலாம், அது மாதிரி 1008 பேச்சு. என்ன தான் நடக்குது, ஏன் இந்த பிரச்சனை வருது, இதை பற்றி பேசுவதற்காக பன்முகங்கள் கொண்ட நமது ஜேர்னலிஸ்ட் சேகுவாரா அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. வித்தியாசமான ஒரு அறிமுகம். ஆமாம், ஏன்னா பன்முகங்கள் கொண்டன்னு சொல்லிட்டேன். ஏன்னா டிஎன் ரோல்னு சொல்கிறதா, அதுன்னு சொல்கிறதா, இதுன்னு சொல்கிறதான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கும் போது சரி ஓகே பன்முகங்கள் கொண்ட அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது காலகாலமாக வந்து இந்த அரசியலுக்கும் சினிமாவுக்கும் ஒரு பெரிய ஒரு சம்மந்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது என்னென்னா ஒரு சமூகத்திற்கான மாற்றத்தை வந்து புத்தகங்கள் வழியாக, எழுத்துக்கள் வழியாக, பேச்சுக்கள் வழியாக கொண்டு வந்ததுங்கிறது ஒரு காலங்கள் வந்தது. அப்புறம் அதே வந்து இந்த மாதிரி ஒரு ஊடகம் வழியாக, அதே ஒரு பத்திரிகை வழியாக, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் வழியாக, விஷுவல் மீடியம் அப்படிங்கும்போது பத்திரிகையை விட விஷுவல் மீடியத்தில் இன்னும் நல்லா பதியுது. அப்புறம் நாடகங்கள் போட்டாங்க. இந்த மாதிரி காலகாலமாக வந்துட்டு இருக்குது. ஆனால் அப்போ ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகிற எலெக்ஷனுக்கு இந்த 2 படம் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. இதை பற்றின உங்களை பார்வை என்ன? அதாவது இப்போ ஒரு சமூக பிரச்சனையோட ஆரம்பிச்சுட்டு நான் இந்த சினிமாவுக்கு வரேன். சமீபத்தில் திருத்தணியில் ஒரு விவகாரம் நடந்துச்சு. ஆமாம். அப்போ எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டு என்ன வச்சாங்கன்னா, நான் முதற்கொண்டு இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு ஒரு காரணம் சினிமாவும் தான். சினிமாவில் வந்து வன்முறைகள் இருக்குது, பெண்களுக்கு எதிரான பாடல் இருக்குது, போதையை ப்ரொமோட் பண்ணுற பாடல்கள் இருக்குது, ரத்தம் தெறிக்க கொலை பண்ணாதான் அவன் இது. ஒரு காலத்துலலாம் வந்து வில்ல வந்து பயங்கரமாக கொலை பண்ணுவான், ரத்தம் தெரியும். ஆனால் ஹீரோ வந்து 4 அடி அடித்தாலும் ரத்தம் வராது, போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு ஹீரோ. அவ்வளோ ஜென்யூனான ஹீரோவாக இருப்பார். அதுலேயும் முக்கியமான ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா குடிக்க மாட்டார். ஹீரோ பெப்சி மட்டும் குடிப்பார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரக்கு அடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அந்யூன்யமாக சரக்கு அடித்தாலும் ஏச்சி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு என்னென்னா ஒரு போதை பொருளை கடிக்கிற மாதிரி இப்படியான காட்சிகள், அந்த போதை பொருளை வந்து ஹீரோவே ப்ரொமோட் பண்ணுறாருன்னா அப்போ அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படின்னும் போது என் மேலே வந்து பார்வை, என் மேலே வந்து விமர்சனம் பண்ணா, டேய் படத்தை படமா படுறேன் வந்துட்டான் பெருசா பேச, படத்தை படமா படுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிடா நான் படத்தை படமா பார்க்குறேன்டா இனிமே அப்படின்னு. இப்போ நான் சினிமாவுக்கு வரேன். சிவகார்த்தின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு, சரி, விஜய் ஒரு படம் நடிச்சிருக்காரு. ரெண்டும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இவர் மூத்தவரா, இவர் துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டாராம். இவர் படம் வந்துச்சுன்னா இந்த படம் ஓவர்டேக் பண்ணிடும். அதனால நீ என்ன துரோகம் பண்ற, அநியாயம் பண்றீங்க, என்ன உனக்குலாம் நன்றி விசுவாசம் கிடையாது அடிக்க. இப்போ அந்த பாத்ரூம்ல நடந்த சம்பவத்துக்கு இவ்வளவு பெரிய அக்க போறா அப்படின்னு. அதுவும் அந்த துப்பாக்கியை கொடுத்து அந்த பக்கம் மோகன் இருந்தார், அவரெல்லாம் கூப்பிட்டு அண்ணே நம்ம வீட்டுக்கு போனா வந்துருவாரு. அவருக்கு துப்பாக்கிலாம் தேவையே கிடையாது. அவரே அப்பதான் ஆக்ஷன் ஹீரோவா லைட்டா மாறினார். இல்ல அதுவும் ரொம்ப அநியாயமா தான் இருக்கு. நாம அதே படத்தை படமா பாருங்கடா. உண்மையிலே பொங்கலுக்கு வந்து ஜனநாயகம் போனாங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு சிவகார்த்திகேயன் படத்துக்கு இதுக்கு போவாங்க, பராசக்தி போவாங்க. காணும் பொங்கலுக்கு லீவ் இருந்துச்சுன்னா வாவாத்தியர் போவாங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? நாம திரும்ப கேட்டா அதெல்லாம் முடியாது. அந்த காலத்துலலாம் விஜய் படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா
மற்ற பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஒதுங்கிடுவாங்களா? எந்த நடிகர்கள் அப்படி ஒதுங்குனாங்க? இது மாதிரி எதுவும் கேள்விப்படவே ஏன்னா, இல்லையே. எனக்கு தெரிஞ்சதே இல்ல. அது எனக்கு தெரிஞ்ச யூடியூப்ல ஒரு படம் வந்தப்போ சந்திரமுகின்னு நினைக்கிறேன். சந்திரமுகி வரும்போது சச்சின் வந்தது இல்ல, சந்திரமுகி வரும்போது சச்சின் வந்து யாரும் ஒதுக்கவே இல்லையே. அது சச்சின் ஒதுங்கிருச்சு தானா? சச்சின் அது படங்கள் ஒதுங்கிருச்சு. படங்கள் ஒதுங்கிருச்சு. அப்ப அது பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் ஒதுங்குவாங்க. ஒதுங்குவாங்களா? கரெக்ட் தான். என்ன இது? அது சொன்னது ஒரு யூடியூபர். ஆ. கோல்டு காயின்னு ஒரு பெரிய ஃபேமஸான பேர்லாம் இருக்கு. நான் என்னோட ஊடகமாக இருந்தால் நான் பேரோட சொல்லிடுவேன். ஆனால் அப்படி பேசுகிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒதுங்கணும் அப்படின்னு. அடுத்து நேற்று இந்த ட்ரெய்லர் வரும்போது அவ்வளோ விமர்சனம். இங்கே பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுறாங்க, வியூஸ் பாருங்கள், 10 நிமிஷத்தில் மில்லியன் வருது, அடுத்த 10 நிமிஷத்தில் 11 மில்லியன், அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குற? 1 மணி நேரத்தில் 1112 வியூஸு, அடுத்த 10 நிமிஷத்தில் 1113 வியூஸ், இப்படி தான் ஏறணுமா? டே தம்பி, அது சாதாரண சேனலாக இருந்து வராதுடா, இது ஒரு படத்தோட ட்ரெய்லர், அப்படிதான் ஏறும். உலகம் முழுவதும் பார்ப்பாங்க. சிவகார்த்திகேயனு, ஜெயம் ரவி, சுதா கங்குராவ் அவங்களோட டைரக்ஷனு, அதர்வா, அப்புறம் தெலுங்கு ஹீரோயின் வேற நடிச்சிருக்காங்க, பார்க்க செய்வாங்க. ஏன்பா உனக்கு என்ன பண்ண? அது ஒரு ஸ்கேமுன்ட்டாங்க. வியூஸ் ஸ்கேமா? அப்ப போன வாரம் உங்களுக்கு ஏறிச்சு. அது நேர்மை. அது நேர்மை. அப்படி வந்து பேச உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அப்புறமா நாம ஏன் இவங்க இவ்வளவு கொதிக்கிறாங்க? ஒரு படத்தை ஏன் இவ்வளவு பண்றாங்க? இது வந்து இந்த ஸ்பீச் வந்து வாரிசுக்கும் துணிவுக்கும் இல்ல, ஜில்லாவுக்கும் வீரமுக்கும் இல்ல, ஆனா இதுல அதிகமா இருக்கு. என்னடான்னு போய் பார்த்தா இது உப்மா, சாரி கேசரியோட ரீமேக்கு. இது அரசியல் பேசுது, இந்திய எதிர்ப்பு அரசியல் பேசுது, அதுவும் ரொம்ப ஆழமான. அதாவது இது கடைசி படம், இந்த படம் அரசியல் பேச போகுதுன்னு நினைச்ச படம் ஆல்ரெடி கேசரி ஆயிடுச்சு இல்ல. இந்த படம் வந்து ஒரு யங்ஸ்டருக்கான படம் நினைச்சது அரசியல் ஆயிடுச்சு. இது உண்மையான அரசியல், இது பேசுது இப்போ. ஆமா, இவங்க என்னன்னா அரசியல்வாதி எதிர்த்தா அரசியல் படம் நினைச்சிட்டாங்க. அது இல்ல அரசியல். ஒரு ஆழமான ஒரு பெரிய போராட்டத்தை மையப்படுத்தி ஒரு வசனங்களை பொறுத்துறாங்கல்ல, அதுதான் அரசியல் படம். இப்போ நீங்க ஒரு வன்முறை காட்சிகள் ஏன் மற்ற படங்கள்ல இல்லையா? வெற்றிமாறன் அவருடைய படத்துல இல்லையா? மாரி செல்வராஜ் அவருடைய படத்துல இல்லையா? தம்பி, அந்த படத்துல ஒரு வன்முறை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஓம் படத்துல ஒரு வன்முறை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி அரசியல் இல்லை, அதுல பின்னாடி ஹீரோயிசம் இருக்கு. இந்த படத்துல என்ன அடிக்கிறான், ஒடுக்குறான், நான் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறேன், இதுக்கு மேல என்னால முடியாதரான்னு ஒரு கத்தி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் பண்ணையார வெட்டுறான், அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஆனா அதுவும் தப்புன்னு அந்த படம் சொல்லிடுது. ஆமா, அதுக்கு பின்னாடி அது தப்புடா, நம்ம அது பண்ணக்கூடாதுறான்னு அடுத்த ஒரு பையனை காப்பாத்துறாக ஓடுறாரு. அப்பயும் அவன் அடிக்கிறான், திரும்ப மறுபடியும் அந்த பிரச்சனை வருது. அப்பயும் அது ஒரு வன்முறை இல்லாம ஒரு பேச்சுவார்த்தையோட அந்த படம் முடியும். இது அப்படி இல்லை. போலீஸ் வேலையை விட்டுட்டு வந்துட்டு தங்கச்சியை ராணுவத்துல சேர்த்துட்டு, தங்கச்சிக்கு ஏதோ தெரியக்கூடாது தெரிஞ்சிருச்சு, அப்புறம் இவரு போய் அரசியல்வாதி. விடுங்க, நீங்க வேற கதை சொல்லாதீங்க, ஆல்ரெடி நான் பகவான் கேசரி பார்த்துட்டேன். அதாவது ஒட்டுமொத்த உலக நாடையே காப்பாத்துற மாதிரி இவர் ஒரு ரியாக்ஷன் எடுக்கிறாப்ல. இல்ல, அதாவது பகவான் கேசரி படத்தை பார்த்த வரைக்கும் வந்து என்னன்னா, பெண்களை வந்து தைரியசாலியா இருக்கணுங்கிறதும், அந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் என்னன்னா, குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி தருவாரு பாலையா. உண்மையிலேயே பாலையா நடிச்ச படத்துல நான் அது ரொம்ப அழகா அதை பெண்களுக்கு சொல்லி தரும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்க்குறப்ப அதை நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் வீடியோவில் தான் பார்த்தேன், ஒரு ஆடியோ வந்து வீடியோவில் பார்த்தேன். படத்தில் வரும்போது அந்த காட்சி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய, சமூகத்துக்கு தேவையான ஒரு குழந்தைகளுக்கு தேவையான ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாக பகவான் கேசரி. அந்த படத்தை ஒரு ரீமேக் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல விஷயம் தான். அதுவே நம்ம பாவம் பகவான் கேசரி இஸ் ஆல்ரெடி என் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு போன்ற கேசரி. அதாவது ஆமா, கொஞ்சம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டாரு. பகவான் கேசரியில் கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு டேங்கர் லாரியே வீலிங் பண்ணி ஷெட்டுக்குள்ள வருவாரு, இவர் கொஞ்சம் பைக்ல வர்றாரு லைட்டா. அதே மாதிரி இங்க வச்சு தெரியல, அது பைக்ல வராரான்னு தெரியல, அது கூட தூரத்துல இருந்து பார்த்த மாதிரி தெரியுது, பைக் மாதிரி வருது. இருக்கும், அது மேபி இருக்கலாங்கிறீங்களா? ஆனா அந்த சீனை வந்து நீங்க நிறைய பேருக்கு தெரியாது. அந்த லாரிலேருந்து உடச்சிட்டு வந்து லாரி மேலே நின்றுக்கிட்டே வருவார் பாலையா. ஆமாம், ஆக்சுவலாக லாரி பறக்கும், லாரி மேலே அவர் நின்றுக்கிட்டு கண்ணாடிலாம் உடச்சிட்டு வந்து நிற்பார். அந்த சீன் வந்து அமெரிக்காவில் லூப்பில் போட்டு பார்த்தாங்க. திருப்பி ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஜேம்ஸ் பாண்டே இதை பண்ணல ஆக்சுவலாக. ஆனால் அந்த டைமில் 2023 நான் அமெரிக்கா போயிருந்தப்போ டாம் க்ரூஸோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு, மிஷன் இம்பாசிபிள் டெத் ரெக்கார்டிங். அதோடைய ஓப்பனிங் ஷோ பார்த்தேன், அதுக்கு கூட அப்படி ஒரு பெரிய கைதட்டல் இல்லை. பகவான் கேசரிக்கு அப்படி ஒரு கைதட்டல், தியேட்டரில் ஒரே ஆரவாரம். ஏன்னா பாலையா ஃபேன்ஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து பாலையாவுக்கு தீவிரமான ரசிகர்கள் இருக்காங்க. நீங்கள் என்ன சிரிக்க வைக்க சொல்கிறீங்களா இல்லை உண்மையிலேயே சொல்கிறீங்களா? உண்மையாகவே ரசிகர்கள் இருக்காங்க பாலையாவுக்கு. அப்படிப்பட்ட ஃபேன்ஸ் சாதாரணம் கிடையாது.
பாலையா படம் அந்த சீன் வந்து அப்படி ஒரு சீன். ஆமா, அது என்னமோ ஆனா அந்த சொல்லுவாரு. சூப்பர் ஸ்டார் சொன்னாரா, என்ன சொன்னாரு, இந்த மாதிரி நான் பண்ண முடியாது, நீங்க பண்ணலாம், நான் பண்ணா சிரிச்சிருவாங்க, நீங்க பண்ணா ரசிப்பாங்க. அதுவும் அவரை மேடையில வச்சுக்கிட்டே சொன்னாரு. எவ்வளவு அருமையான ஒரு விஷயம். ஆமா, அது மாதிரி வந்து பாலையா அதான் தமிழ் சினிமாவில் யார் பண்ணாலும் சிரிச்சிருவாங்க. ரூமுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டு 100 பேர் அடிக்க முடியுமானா முடியாது. அவங்க 4 பேர் ஒன்று ரோண்டு கட்டி திருப்பி குப்பரை போட்டு அடிச்சு மிதிச்சிருவாங்க. அது லாஜிக் மிஸ் ஆகும். தமிழ்ல யோசிப்பான், என்ன ஹவ் இட்ஸ் பாசிபிள்ன்றான். அதனால வந்து தமிழ்ல சாத்தியம் இல்லை. இருந்தாலும் வந்து அந்த பகவன் கேசரியிலே 2 ஹெலிகாப்டர் பறந்துட்டு மேலேருந்து கீழே வரும். கீழே வரும்போதே யோசிச்சேன், கையை பிடிச்சி இழுத்துறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை அதெல்லாம் பண்ணல, தானாகவே லேண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா இவர் பண்ணாலும் பண்ணார், ஏய் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு கீழே உட்கார வச்சுருவாருன்னு நினைச்சேன். ஆனால் என்னன்னா பாலையாவுடைய ஆக்ஷன் படங்கள்லேயே ரொம்ப டீசெண்டாக நடித்த படம் பகவன் கேசரின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா ஒரு நல்ல கதையை களத்தை கொண்டு அவர் வந்து அதாவது அந்த படம் ஏன் ஓடிச்சுங்கிறதுக்கு ரீசனு, நோக்கம் வந்து அந்த பொண்ணை பெரிய ஆளாக்கணும், அந்த பொண்ணை தைரியசாலி ஆக்கணுங்கிறது தான் படம். அப்படிப்பட்ட படங்கிறதுனால அந்த படம் கரெக்டாக இருந்தது. அந்த அரசியல்வாதி எதிர்க்கிறதுலாம் அந்த படத்தில் கிடையாது. அந்த கதையை எடுத்து இவர் லைட்டாக இதில் ஒரு பட்டி, ஆமாம் லைட்டாக இதில் பட்டிங்க. அதாவது என்னன்னா இந்த இது பண்ணுவாங்களா, நம்ம ஊரில் வந்து சார் ஒயிட் கலர் கார் தான் கிடச்சிது சார், நாங்கள் கலர் ஸ்டிக்கரிங் நல்லா பண்ணி தரோம், வேற ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி சார் அந்த ஒயிட் காரா இது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருங்க, ஒரு காரை வாங்கி, அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஜய் ஃபேனாக இருப்பார் போல இருக்கு, ஒரு காரை வாங்கி காருக்கு ஸ்டெப்னி டயர் வந்து சீட் டிக்கியில் பின்னாடி இருக்கும். சாதாரண ஒரு காரை வாங்கி அந்த டயரை கழட்டி ஸ்டெப்னி டயரை தூக்கி பின்னாடி ஜீப் மாதிரி வச்சுட்டாரு. எல்லாருமே அந்த காரை பார்த்து என்னங்க அது, இந்த வண்டியில் இப்படி பண்ணலாமா, இந்த வண்டியில் இப்படி பண்ணலாமான்ட்டாங்க. அவர் போய் கொஞ்ச நாள் கழிச்சு சர்வீஸ் கொடுத்துருக்காரு. சார் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நாங்கள் சர்வீஸ் எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. மறுபடியும் கழட்டி டிக்கிலே வச்சுட்டாரு. என்ன அப்போ இது என்னன்னா நம்முடைய திறமை, இதை என்ன சார் இந்த கதையில் இப்படி ஒன்று பண்ண முடியுமா அப்படிங்கிற கம்பெனிக்காரனே வச்சுருக்க மாட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் இது. பகவன் கேசரி பண்ணோன்னா அவர் வந்து அந்த டேரக்டர் வந்து யோசிச்சிருப்பார், நம்ம கதை இப்படி பண்ணலாமா, என்னது சார் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்படிலாம் எங்க தெலுங்கு சினிமாவில் ஓடாது அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் இப்படியே நீங்கள் எடுத்தாலும் தமிழ் சினிமாவிலையும் ஓடாது. நீங்கள் பொண்ணை புளியால வளர்க்கணும், பொண்ணா வளர்த்தா போதும், அது யோசிப்பாங்க சார். அந்த முயற்சியை விட்டு பல நாளாச்சு. ஆமாம், பெண்ணை பெண்ணாக வளர்ப்பது, பெண்ணுக்குன்னு ஒரு மரியாதை தரணும், பெண்மைக்குன்னு ஒரு அழகு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்குன்னு சில மனசு இருக்குது. ஆக்சுவலாக பெண்களுக்கான மனசு, அவங்களுக்கான எண்ணம் என்னங்கிற வந்த படமெல்லாம் நம்ம ஊரில் வந்து தடையெல்லாம் செய்யப்பட்டது. பேட் கேர்ள்னு ஒரு படம் வந்ததுங்க. அந்த படத்துக்கு பேர் பேட் கேர்ள்னு வச்சாங்க, அது தடை செஞ்சாங்க. படத்தை நான் போய் பார்க்குறேன், ஒரு பொண்ணுடைய உணர்வு ரீதியான நிலை என்னங்கிறத ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு மேலே எந்த தப்புமே இருக்காது. கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்த பசங்க தான் மாறுவாங்களே தவிர, அவனுங்க தான் வந்து இவளை யூஸ் பண்ணுவாங்களே தவிர அந்த பொண்ணு மேலே தப்பே இருக்காது. ஆனால் எல்லாரும் அந்த பொண்ணை தப்பான பொண்ணாக சொல்கிறாங்க படத்தில். அந்த படம் பார்த்து சொன்னேன், சார் பெண்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் படம் எடுத்திருக்காரு. அது மாதிரியான படங்கள் இப்போ வருது. ஏன்னா அது ரொம்ப ஒரு எப்போ ஒரு சமம், ஆண் பெண் சமம்னு சொல்கிறோமோ, ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, அப்படிப்பட்ட படங்கள் வரலாம், தப்பு கிடையாது இல்லையா? அதுதான் பகவன் கேசரி. ஆமாம், அது மாதிரி தான். இப்போ எனக்கு ஒரு பொண்ணோ இல்லை ஒரு தங்கச்சியோ இருக்கா, அதுக்கு என்ன படிக்க விருப்பம் இருக்கோ அதான் பண்ணணும். நீ போய் மிலிட்ரியாவு, போலீஸாவு, நீ புலியாவு, சிங்கமாகு. இல்லைப்பா எனக்கு முயலாக இருக்கு, முயலாக ஆகக்கூடாதுமா, உன்னை வேட்டையாடுருவாங்க, நீ புலியாக தான் ஆகணும், நீ வேட்டையாடணும். அது ஒரு வகையான ஹராஸ்மெண்ட் தானே. அதாவது ஏன்னா அது இப்போ எல்லாருமே அந்த பழக்காரங்க இல்லைங்க. அதாவது மனிதர்களாக இருக்கிறது இல்லை, அவர் சிங்கமாக இருக்கணும், புலியாக இருக்கணும், யானையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று சொல்கிறாங்க. மிருகங்கள் தான் இருக்கே. யானைக்கு தண்ணி வைக்க மாட்டேங்கிறோம், புலி வந்து காட்டிலேருந்து வெளியில் வந்து இறை தேடி வருது, சிறுத்தை வீட்டுக்கு வருது, இது எல்லாத்துக்கும் சோறு வைக்கிறது இல்லை, அதுங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை. அதுங்க இடத்தெல்லாம் இவங்க ஆக்கிரமித்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சிங்கமாக இருப்போம், நாங்கள் புலியாக இருப்போம்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி பகவத் கேசரியில்